இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வேதாந்தா 21st நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு அகெயின் 24th நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு 26th நவம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோனில் இந்த இடத்துல, அதாவது இந்த ரெட் கேண்டில் இங்கே இருக்கிற இடம் வந்து ஒரு பேஸ் கேண்டில். இந்த இடத்துலையும் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக ரேலி ஆயிருக்கு. அதாவது இங்கே பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு 2.74%க்கு ஒரு லெக் அவுட் கிடச்சிருக்கு. மறுபடியும் ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் வருது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரும்போது அகெயின் ஒரு 2% வந்து ஒரு லெக் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனையே அது 2 தடவை ரீடெஸ்ட் பண்ணி இதை ஒரு கன்சாலிடேஷன் இடமா வச்சுட்டு இந்த இடத்துல திருப்பி அது பிரேக் அவுட் பண்ணுது. இங்கே நமக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு டிமாண்ட் ஜோன், ஒரு குட்டி கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே போகுது. இந்த க்ரீன் கேண்டலும் ஒரு பேஸ் கேண்டில் தான். ஸோ இதையும் நான் டிமாண்ட் ஜோனாக எடுத்துப்பேன். இதுக்குள்ளே மறுபடியும் ப்ரைஸ் வரும்போது நான் ஸ்டாக்கை பிக் பண்ணுறேன். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் ரீப்ளே பண்ணும்போது இந்த ஓப்பன் ப்ரைஸில் இங்கே வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2.5% ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஹிஸ்டாரிக்கலாக இந்த இடத்துல பார்த்தோம்னா இதே மாதிரி இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி இங்கே கீழே வருது. பட் மார்க்கெட் வந்து கீழே போகவே இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணுறேன். நான் ஆவரேஜ் பண்ணின டேட்லேயும் ஒரு 0.25% வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இங்கே இருக்கிற லோவில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு ஒரு நாளில் 1.92%. நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த இடத்துல நான் வெளியே வந்துட்டேன். ஸோ ஒரு சின்ன ஆவரேஜ் பண்ணினனால நம்ம ஒரு நாமினல் ப்ராஃபிட்டில் இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை பார்க்குறேன். இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.